ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் ஒரு எபிசோட் 5. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஆஃபீஸ் போய் அவன் செக்யூரிட்டிலாம் பார்த்து எல்லாம் பேசிட்டு அதுக்கடுத்து மிஸ்டர் பார்க்க போகிறான். அங்கே போய் மிஸ்டர் பார்க்கிட்ட உட்காந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராப்ளம் எதுவோ அதெல்லாம் சால்வ் பண்ணிடுறான். எல்லாம் அவன் பேசிட்டு வெளில வந்து சரி நம்ம இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு சொல்லி ஃபோனை தேடுறான். பார்த்தா அவன் பாக்கெட்டில் ஃபோனே இல்லை. இப்போ பார்த்தா அவன் அப்போ தான் யோசிக்கிறான், ஐயோ ஃபோனை சார்ஜ்லேயே வச்சுட்டு வந்துட்டோமேனு. இப்போ நான் எப்படி அப்பா கிட்டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து நிற்கிறான். சரி நம்ம வீட்டிலே போய் சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்துடுறான். இந்த பக்கம் ஜிமின் வந்து வெளியில் போய் எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையும் போய் வந்து ஜங்குக்கு வந்து தேடுறான். ஜங்குக்கு வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே திருப்பி ரூமுக்குள்ளே வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் போடுறான். பார்த்தா திருப்பி ஜங்குக்கு ஃபோனே எடுக்கலை. ப்ளீஸ் ஜங்குக்கு ஃபோன் எடு, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா ஹோசக் வந்து உள்ளுக்குள்ளே வரான். வந்தோடனே ஜிமின் வந்து கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நிற்கிறான். அப்போ போய் ஹோசக் வந்து அவனுக்கு ஜிமினுக்கு வந்து சூட் வந்து தரான். இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஹோசக் வந்து ஜிமினோட கணத்தில் கையை வச்சுட்டு சொல்கிறான், தேங்க்யூ இந்த கல்யாணம் பண்ணது ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஹோசக் வந்து அங்கேருந்து போயிடான். ஜிமின் வந்து அப்படியே நின்று அந்த கையில் அவனோட சூட் இருக்குல்ல அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ பார்த்தா அவனுக்கு வந்து அப்படியே அழுகையாக வருது. அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் டேஹுங் வந்து காரில் இருக்கான். எங்கள் அப்போ தான் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அவன் கையெல்லாம் கட்டியிருக்கு. அப்போ பார்த்தா அவன் வந்து எப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கேருந்து டிரைவர் சீட்லேருந்து ஒரு ஆள் திரும்பி பார்க்குறாரு. ஹலோ பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே போகம் நீயா அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். ஆமாம் பேபி நான் தான் அப்படின்னு சொல்லி போகம் வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னையே இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கேன், நான் போகணும், இன்னைக்கு என்னோட கல்யாணம், என்னை விடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லை பேபி உன்னோட கல்யாணம் இன்றைக்கி இல்லை, நம்ம 2 பேர் வந்து அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகம் வந்து சொல்கிறான். இல்லை ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே அந்த கயிறை வந்து அவுக்க முயற்சி பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறான். உன்னை நான் எப்படி விடுவேன் டேகும், நான் வந்து உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் காலேஜ்லேருந்து உன்னை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ தான் அக்செப்டே பண்ண மாட்டேற, நீ என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ண போகிற, நான் எப்படி உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி போகம் வந்து சொல்கிறான். நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் வந்து என்னோட கல்யாணம் நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகிறான். உடனே போகம் வந்து இல்லை என்னை விட்டு நீ போக முடியாது, நீ வந்து என்னோடது, உன்னை வந்து நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், நீ வெறும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லி போகம் வந்து சொல்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இவன் வந்து இங்கே திரும்பி டேமை பார்த்து பேசிகிட்டே இருக்கனால முன்னாடி கார் வராத பார்க்காம வந்து போகம் வந்து இடிச்சிடறான். இடித்தோடனே பார்த்தா 2 பேர் கார் வந்து நிற்கிது. பார்த்தா அந்த காருக்குள்ளே வந்து ஜங்குக் இருக்கான். ஒழுங்காக பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கத்திட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ பார்த்தா வாய்ஸை கேட்டு டேங் வந்து ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கத்தி அந்த மிரரில் வந்து அடிக்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து கிராஸ் பண்ணி போகிறப்ப பார்த்தா மிரரில் வந்து டேகும் தெரிகிறான். டேகும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து திருப்பியும் யூட்டர்ன் போட்டு அந்த காரை துரத்தி போகிறான். ஓவர்டேக் பண்ணி முன்னாடி நின்றோடனே போகமும் காரை வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணோடனே ஜங்குக்கு வந்து வெளில வந்து பேக் சீட்டை பார்க்குறான். அங்கே பார்த்தா டேங் வந்து கை கட்டி வந்து அங்கே உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா போகமும் வெளில வரான். நீ யார், இது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி போகம் வந்து கேட்குறான். நீ யார் டேகும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ யார், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி போகம் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை இவன் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, இவன் வந்து என்னை வந்து கிட்னாப் பண்ணி இப்படி போயிட்டுருக்கான், இவன் வந்து காலேஜ்லேருந்து என்னை லவ் பண்ண, நான் அவனை லவ்வே பண்ணல, ஆனால் இப்போ வந்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி என்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து டக்குன்னு வந்து டேங்கோட கையை வந்து அவுத்து விட்றான். உடனே வந்து போகம் வந்து ஜங்குக்கு வந்து பஞ்ச் பண்ணுறான். உடனே ஜங்குக்கும் அவன் போகம் கூட சண்டை போடுறான். சண்டை போட்டு கடைசியில் பார்த்தா போகம் வந்து தோற்று போயிடுறான், கீழே விழுந்து கிடக்குறான். பார்த்தா போகமை அடித்து போட்டுட்டு 2 பேரும் வந்து ஜங்குக் காரில் வந்து ஏறி உட்காடுறாங்க. நீ எப்படி அவன் கூட போன அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து டேங் வந்து எனக்கு தெரில, நான் ரூமில் இருக்கும்போது வெளில என்னமோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி நான் போனேன். அப்போ பார்த்தா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு, யாரோ என் முகத்தை கச்சிஃப் வச்சு மூடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் கண்ணை முடிச்சு பார்த்தா இங்கே காரில் இருக்கேன், இவன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னேனே ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்து இப்போ வந்து மேரேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து காரை வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரான்.
இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து எல்லாம் ரெடி ஆகி உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஒய்யன் வந்து உள்ளக்குள்ளே வந்து ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் முகத்தெல்லாம் டச்சப் பண்ணி விட்றா. பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஹோசக் வந்து வந்துடுறான். டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் எந்திரிச்சு ஹோசக் கூட வந்து நடந்து போகிறான். அங்கே வந்து வராங்க. அங்கே பார்த்தா யூங்கி வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து ஜிமினோட கையை எடுத்து ஹோசக் வந்து யூங்கி கையில் கொடுக்குறான். நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கியும் சரின்னு சொல்லி தலையாட்டினோடனே அங்கே வந்து ப்ரீஸ்ட் வந்து கேட்குறாங்க, யூங்கி நீங்கள் ஜிமினை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்க ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே யூங்கி வந்து ஐடு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே ஜிமினை பார்த்து கேட்குறாங்க, ஜிமின் நீங்கள் யூங்கியை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க ரெடியான்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். அப்படியே டோரை பார்க்குறான். பார்த்தோடனே ஹோசக் வந்து ப்ரீஸ்ட் வந்து கேட்குறாங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஐடு அப்படின்னு சொல்லிடுறான் அழுதுகிட்டே. அப்போ பார்த்தா நீங்கள் இப்போ ரிங்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து யூங்கி வந்து ஜிமின் கையை பிடிச்சி அவன் வந்து ரிங்கு போட்டு விட்றான். அதுக்கடுத்து அவன் வந்து கையை காட்டுறான். ஜிமினும் வந்து யூங்கிக்கு வந்து ரிங்கை போட்டு விட்டுறான். இப்போ நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து ஜிமின் வந்து அப்படி கீழே பார்த்துட்டே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். இங்கே வந்து யூங்கி வந்து கொஞ்சம் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்தோடனே ஜிமின் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறான். போனோடனே யூங்கி வந்து அப்படியே கன்னத்தில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றான். இந்த பக்கம் ஜங்குக்கும் டேயும் வந்து வெட்டிங் ஹாலுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே 2 பேரும் உள்ளக்குள்ளே வராங்க. அப்போ பார்த்தா ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஜிமினும் யூங்கியும் வந்து இப்போ ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தா டேங்கும் ஜங்குக்கும் வந்து அப்படியே ஷாக்காகி வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஹோசக் வந்து அப்படி அழுதுகிட்டே கிளாப் பண்ணி அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே வந்து டேங் நிற்கிறான். டேங்கை பார்த்தோன்னே ஹோசக் வந்து அப்படி ஆங்க்ரி ஆகிடுது. உடனே ஹோசக் வந்து டக்குன்னு போய் டேங்கோட கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போயிட்டு, நீ இப்போ எதுக்கு இங்கே வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீ எப்படி இங்கே வரப்போச்சா அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். ஹோசக் போகிறத பார்த்து நம்ஜூனும் ஹோசக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து அங்கே நிற்கிறான். அவனும் டேங்கை பார்த்தோன்னே ஷாக்காகி நிற்கிறான். எங்களை அசிங்கப்படுத்திட்டு இந்த மூஞ்சி வச்சு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து டேங்கை கத்திகிட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ஜூன் வந்து கொஞ்சம் அவன் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், நான் வந்து ஓடி போகல, இது எல்லாம் பண்ணது போகம் தான், அவன் வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், ஜங்குக் தான் வந்து என்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறான். டேங் சொன்னோன்னே பார்த்தா நம்ஜூனும் ஹோசக் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நம்ஜூன் வந்து நம்ம எங்கே பேச வேணாம் உள்ளுக்குள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் ஜங்குக் நிற்கிறத வந்து பார்த்தோன்னே பார்த்தா ஜங்குக் கண்லேருந்து தண்ணியாக வருது, ஜிமின் கண்லேருந்தும் தண்ணியாக வருது. அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அப்படி கோவத்தில் கையெல்லாம் முறுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். போனோடனே ஜிமின் வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடறான் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு. அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து கீழே உட்காந்து அழுதுட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அவன் முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு உட்காடுறான். ஜங்குக் நீ எங்கடா போன, ஏன்டா என் காலை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து கட்டாயப்படுத்தினாங்க, நான் வந்து இதை பண்ணலைன்னா அவங்க செத்துருவேன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து வேறு வழி தெரியல, அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ எங்கே தான் போன, நான் தனியாக இருந்தேன் தெரியுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலை, இப்போ நீ இவ்வளோ லேட்டாக வந்து இருக்க, நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்பயும் ஜங்குக்கு ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சோடனே ஜங்குக்கு வந்து கையை உதறி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜிமின் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுகிறான். அழுதோடனே வந்து கண்ணை தொடச்சிட்டு கீழே வரான். வந்து யூங்கி பக்கத்தில் போய் நிற்கிறான். அப்போ வந்து ஜின் வந்து இவங்க 2 பேர் பக்கத்தில் வந்து வரான். வந்து டேங் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்குறான். ஜிமினும் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான், நடந்தது எல்லாத்தையும். அப்போ பார்த்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா டேங் வந்து ஹோசக் ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ பார்த்தா இவங்க வந்து அப்படி டேங் வந்து பார்த்துட்டே நிற்கிறான். நீ இங்கே நிற்க வேண்டியது, இப்போ ஜிமின் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி திரும்பி ஜிமினையும் பார்த்துட்டு அப்படியே சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
அப்படியே ஜின் வந்து டேங் வளர்கிறத அப்படியே பார்த்துட்டு அவனும் சேடாகி அவன் கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. அப்போ வந்து நம்ஜுன் வந்து சரி அழுகாத விடு, நம்ம என்ன பண்ண முடியும், நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். இப்போ இவன் கல்யாணமும் நின்று போச்சுல, இப்போ இவனையும் பற்றி தானே எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜின் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவன் வந்து நம்ஜுனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். நம்ம ஏன் வந்து டேங் வந்து ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, இதுக்கு அவங்களாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து டேஹுங் வந்து ரொம்ப பாவம், அவன் கல்யாணம் நடக்க இடத்துல வந்து ஜிமின் காய போயிடுச்சு, இப்போ நம்ம அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டேங் வந்து ரொம்ப நல்ல பையன், அவனை வந்து நம்ம வந்து விட வேணாம், நம்ம வந்து ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் யோசித்து பார்த்துட்டு சரி நான் போய் ஹோசப்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜின்னும் சொல்லிடுறான். இதோட எபிசோட் 5 வந்து முடிஞ்சு போச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.